தடவையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது இப்படியாய் ஜெபிப்பதுண்டு. வானம் திறந்து பேசுங்க, காதுகளை திறந்தரணும், கேட்பதனை புரிந்து கொள்ளும்படி காதுகளை திறந்துடணும், அப்புறம் கண்ணுகளை திறந்துடணும், வேதத்தின் அதிசயத்தை பார்க்க முடியும், வெளிச்சம் கிடைக்கணும். ஆண்டவருடைய மனதை திறந்துடணும், ஒரு பிரகாசமுள்ள மனக்கண் நமக்கு வேணும், பிரகாசத்தை தந்துடணும், உணர்வைத்தாரோ அப்புறம் இருதயத்தை திறந்துடணும், அது புரிந்து கொள்வதற்கான. அப்போ இது ரொம்ப அவசியம். சுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. சுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. உழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 119 சங்கீதம் 5ஆம் பாகம். ஹே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஹே, அது ஏ அப்படின்னு போட்டிருங்க. ஹவுஸ் ஹா ஹே அப்படின்னு ஒரு வார்த்தை. கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும், முடிவு பணிந்து நான் அதை காத்து. இந்த ஏ அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹே அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்கிறதை தாரும், உணர்வை தாரும். அது ஒரு வாசம், ஒரு ஜன்னல் வழியாக ஆமாம், ஜன்னலை திறவுங்கள் வெளிச்சம் உள்ளே வருங்கிற மாதிரி, வெளிச்சம் உள்ளே வர்றதுக்காக கதவை திறங்கங்கிறல. அப்போது நம்ம நிறைய நேரங்களில் எதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு வெளிச்சம் எனக்கு கிடச்சிது, இன்றைக்கி தான் அந்த வசனத்தினுடைய வெளிச்சம் வந்தது அப்படிம்பாங்க. இன்றைக்கி எனக்கு கண்ணு திறந்த மாதிரி இருந்துச்சு, வெளிச்சம், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொண்டேன். இதுவரை நான் புரிந்து கொள்ளாமல் இருந்த ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ நான் பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பார்க்கிறேன், பார்க்கிறேன். அது எதுவும் ஒரு ஜன்னல் வழியாய் பார்க்கிறேன். நிறைய ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் வழியாய் பார்க்காத. அந்த ஜன்னல் வழியாய் பார்த்தா ஆமென் ஸ்தோத்திரம் உலகம் தெரியும். இந்த ஜன்னல் வழியாய் பார்த்தா இயேசு தெரிவார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஜன்னல் வழியாக இருள் வருகிறது, இந்த ஜன்னல் வழியாக வெளிச்சம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தையை நாம் இங்கே பார்க்குறோம். இந்த வசனத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுதல்ங்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு கூட இந்த மீதி இருக்கிறதான அந்த வசனங்கள் எல்லாம் அந்த அர்த்தத்தோடு கூட பார்க்கும்போது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய கர்த்தாவுடைய பிரமாண வழியே எனக்கு போதியும், அதாவது எனக்கு அது என்னன்னு எனக்கு கற்றுத்தாரும், அதை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதலை தாரும், நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வேன். 34 அதை நான் உணர்ந்து கொள்ள உணர்வை தாரும், வசனத்தை பற்றி அதுக்கான உணர்வு, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த தெளிவு
எனக்கு கிடச்சிச்சின்னா நான் அதை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு நான் அதை காத்துக்கொள்வேன். முடிவு பரிந்தும் காத்துக்கொள்வேங்கிறாரு, என் முழு இருதயத்தோடு காத்துக்கொள்வேங்கிறாரு. அந்த வெளிச்சம் கிடைச்ச உடனே அந்த வெளிச்சத்தில் நடக்க நான் பிரியமாக இருக்கிறேங்கிறாரு. அந்த வெளிச்சத்தில் நான் சார்ந்து வெளிச்சத்தின்படியே நடக்க உதவிச்சுங்கிறாரு. அப்புறம் அந்த வெளிச்சத்தின்படி நடக்கும்படி என்னுடையதான இந்த என் இருதயத்தின் கண்களை திறந்துடணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வெளிச்சம் நல்லவைகள்ங்கிறாரு, அதில் நான் வாஞ்சியாக இருக்கிறேங்கிறார், நான் உயிர்ப்பையும். அப்புறம் 2 காரியம் சொல்கிறார். ஜெபமும் பண்ணுறாரு, தன்னுடையதான தீர்மானத்தையும் சொல்கிறார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபமும் தீர்மானமும் ஜெபமும். அப்போ என்னன்னா அவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறாரு, நான் என்ன செய்வேன்னு தீர்மானிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? உங்களுடைய வசனத்தை எனக்கு போதியும். 2வது என்ன ஜெபம் பண்ணுறாரு? உணர்வு எனக்கு தாரும். 3வது 35 வசனம் என்ன ஜெபம் பண்ணுறாரு? பாதையில், ஆமாம், அந்த பாதையில் வெளிச்சத்தை தாரும். ஆண்டவர் பாதையை வெளிச்சம் காட்டிகிட்டே இருக்கிறார். அந்த பாதையில், வெளிச்சத்தின் பாதையில் நடக்க எனக்கு உதவி செய்யும், நீதியின் பாதையில் நடக்க உதவி செய்யும். நான் பொருளாசையை நான் சாரக்கூடாது. பொருளாசை வந்து இருளுக்கு நேரம் எடுத்துகிட்டு போயிடும். பொருளாசை விசாலமான பாதையில் நம்ம எடுத்துகிட்டு போயிடும். ஸ்தோத்திரம். அதனுடைய முடிவு ஆமென், ஸ்தோத்திரம், கார் இருள். ஆனால் நம்ம போகிற பாதையினுடையதான முடிவு ஆமென், ஸ்தோத்திரம், இது ஒரு குகை போல இருந்தாலும் மறுகரையில் ஒரு மாபெரும் ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு ஆச்சரியமான ஒரு வெளிச்சம் உண்டு. ஸ்தோத்திரம். மாயையை பாராதீங்க, உலக பிரகாரமான மாயையை பார்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுமாரி வாஞ்சியாக இருக்கிறேன். இப்படி அந்த புரிந்து கொள்ளுதலை வாஞ்சிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்போது, நிறைய நேரம் வசனம் வாசிக்கும்போது, ஏன் நிறைய பேருக்கு நம்ம வசனம் வாசிக்கிறதுனால நமக்கு நிறைய நேரம் அது ரொம்ப ஆர்வமாக இல்லாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நமக்கு ஆர்வம் இல்லைன்னா புரிய மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கே கூட இந்த ஹே அப்படிங்கிற அந்த வார்த்தை அது வந்து உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி அதன் அடிப்படையில் இந்த 33ஆம் வசனத்தை 40ஆம் வசனத்தை விளக்கி சொல்வதற்கும், அந்த ஏங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமலேயே நான் அதை புரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்ட் உணர்வு அப்படிங்கிற ஒன்றை புரிந்து கொள்ளும்போது அது வசனத்தினுடையதான வெளிச்சமே நமக்கு என்ன செய்யுது? வித்தியாசமாகுது. நிறைய பேருக்கு அந்த வசனத்தினுடையதான வெளிச்சத்தை கர்த்தர் நின்று உங்களுக்கு தருவாரா. அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது இப்படியாய் ஜெபிப்பதுண்டு. வானம் திறந்து பேசுங்க, காதுகளை திறந்துடணும், கேட்பதனை புரிந்து கொள்ளும்படி காதுகளை திறந்துடணும், அப்புறம் கண்ணுகளை திறந்துடணும், வேதத்தின் அதிசயத்தை பார்க்கும்படி வெளிச்சம் கிடைக்கணும். ஆண்டவருடைய மனதை திறந்துடணும். ஒரு பிரகாசமுள்ள மனக்கண் நமக்கு வேணும். பிரகாசத்தை தந்துடணும், உணர்வை தாரும், அப்புறம் இருதயத்தை திறந்துடணும், அது புரிந்து கொள்வதற்கான. அப்போ இது ரொம்ப அவசியம். இங்கே சொல்கிறாரு, அப்போ நம்ம ஜெபமும், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும்? ஜெபம் இந்த 8 வசனத்துலையும் ஜெபம் என்னென்ன ஜெபம் பண்ணுறாருன்னு பாருங்கள். 8 வசனத்துலையும் 8 வசனத்துலையும் என்னென்ன தீர்மானம் எடுக்கிறாருன்னு பாருங்கள். என்னை வாஞ்சியாக இருக்கிறேன், வாஞ்சியாக இருப்பேன், நான் அஞ்சுகிற நிந்தைக்கு என்னை விலக்கி எறணும், நான் நம்முடைய நியாயத்தீர்ப்பு நல்லவன் ஒத்துக்கொள்கிறேன், நான் நம்முடைய வசனத்தின்படி நடக்க ஒப்புக் கொடுக்கிறேன், மாய பாராபடி கண்களை விலக்கி கொள்வேன், ஆமாம் ஸ்தோத்திரம், நான் நம்முடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிறேன், பொருளாசையை பார்க்க மாட்டேன், முடிவு பரிந்தும் கை கொள்வேன், முழு இதயத்தோடு நடப்பேன். இப்படி நம்ம தீர்மானிப்போம், இப்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 119 5வது பாகத்திலேருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 5வது பாகத்தில் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்பொழுது நான் என்ன செய்வேன்? அதை உம்முடையதான முடிவு பரியந்த அந்த பிரமாணத்தை நான் என்ன செய்வேன்? என் இருதயத்தில் வைத்து நான் காத்துக்கொள்வேன், நான் அதை பின்பற்றுவேன், கடைப்பிடிப்பேன், கை கொள்வேன். நான் அந்த பிரமாணத்தின் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த நாள்லேயும் ஆமேன், கர்த்தருடைய பிரமாணத்தை நம்ம கைக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படியாக, ஆமேன், நமக்கு கர்த்தர் பலன் தரும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, உம்முடைய பிரமாணங்களை இந்த நாளில் நீர் எங்களுக்கு போதித்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கற்பனைகளின் பாதைகளை இல்லை நீங்கள் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, நாங்கள் பொருளாசையை சாராமல் கர்த்தாவே உம்முடைய சாட்சி சார்ந்து கொள்ளும்படி எங்களுக்கு செய்தருளும். அப்பா தகப்பனே, உம்முடைய வழிகளில் எங்களை கர்த்தாவே உயிர்ப்பித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வாக்கை எங்களுக்காக உறுதிப்படுத்தி அருளும். கர்த்தாவே நாங்கள் அஞ்சுகிறதான நிந்தனைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். உம்முடைய நீதியால் எங்களை உயிர்ப்பித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆமென்.